வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ இப்படி ஒரு வீடியோ நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்லையுமே நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் என்னோடய லைஃப்பில் நடந்தது மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எமர்ஜென்சி வீடியோவாக போடுறேன். நாம் வாங்கின பொருட்கள் மேலே நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் என்னுடைய பைக்கை வந்து தொலைச்சிட்டேன். என்னோடய பைக் வந்து திருடு போயிடுச்சு. ஸோ நான் இதில் பண்ணின மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொருட்கள் மேலே உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது சேவிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோ இல்லைனா கூட சேவிங்ஸ்னால் நம்ம வாங்கின பொருட்கள் மேலே நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. பைக் அப்படிங்கிறது, டூ வீலர் அப்படிங்கிறது ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். பைக் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லா இடத்துக்குமே முக்கியமாக வந்து வேலைக்கு கரெக்ட் டைம் போகிறதுக்கு உதவுதுன்னா அது நம்மளோட பைக் தான். இல்லை நமக்கு வேணிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு நம்மளோட டைமை வந்து ரொம்ப சேவ் பண்ணுறது வந்து பைக் தான். இப்போ பைக் இருக்கிறதுனால நம்ம வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்மளோட வேலைக்கு முக்கியமாக சரியாக பங்க்சுவலாக போயிடலாம். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பைக் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பைக் இல்லாமல் இப்போ இருக்கவே முடியாது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் 1.5 வருஷம் சம்பளத்தை அப்படியே முழுசாக எங்கள் அப்பாட்ட கொடுத்து, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோடய சம்பளம் தேவை கிடையாது. அதனால் எங்கள் அப்பா நான் கொடுக்குற சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு 1.5 வருஷம் நான் வேலைக்கு போய் 1.5 வருஷம் என்னோடய சம்பளத்தை ஒத்த பைசா எடுக்காமல் எனக்கு அப்படியே கொடுத்து, நீ மஸ்ட்டு போய் உனக்குன்னு ஒரு பைக் வாங்கிக்க, ஏன்னா டைம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ உனக்குன்னு ஒரு பைக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 நவம்பர்லேருந்து 2012 நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே சொல்கிறேன் சேர்த்து அத்தனை மாதம் சம்பளம் 12-13 மாதம் சம்பளத்தை சேர்த்து நான் வாங்கின பைக் தான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கு. கிட்டத்தட்ட நான் வாங்கினப்ப ஆன் ரோடு எல்லாமே சேர்த்து 58,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 2012லேருந்து என்னோட ட்ராவல் ஆகிட்டு வருது 13 வருஷமாக. ஸோ அப்படி ஒத்த பைசா எடுக்காமல் மாத சம்பளத்தில் சேர்த்து வாங்கின பைக்கு. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோடு இருக்கும், திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வயர்லெஸ் ரோடுன்னு ஒரு ரோடு போகும். அந்த ரோடோட முக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 100 பேர் வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நிறைய பெரிய மரத்தடி இருக்கும். அந்த மரத்தடியில் பார்க் பண்ணிட்டு போவாங்க. எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வண்டி இருக்கும். பட் ஆனால் அது ஆத்தரைஸ்டு வண்டி ஸ்டாண்டோ ஏதோ கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறது தான். பட் ஆனால் நிறையா டைம் வந்து போலீஸ்காரங்க வந்து அதை வந்து அங்கே நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாங்க. பட் ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அங்கே நிப்பாட்டிட்டால் பக்கத்தில் உடனே போய் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பில் போய் நம்ம பஸ் ஏறிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஸ்டாண்டில் போடணும் அப்படின்னா அமௌண்ட்டுக்காக இல்லைனாலும் அங்கே நிறைய வண்டி இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி போட்டுட்டு திரும்பி வந்து பஸ் ஏறத்துக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ அதில் டைம் வந்து நமக்கு ரொம்பவே என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு வீட்டில் வந்து வச்சுட்டு போயிருந்தேன். இந்த ஏர்போர்ட் முக்கத்தில் போடுறதுக்கு பயந்துட்டு ஒருத்தவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு போவேன். மாதம் 200 வாடகை அவங்களுக்கு கொடுத்துருவேன். டெய்லி காசுனா 10 ரூபா, மாதத்துக்குன்னா 200 சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு டெய்லி வச்சுட்ருக்கப்ப தான் அவங்க வீட்டுக்கிட்ட இப்போ ஒரு பால வேலை நடந்துச்சு. ஒரு குட்டியோண்டு பிரிட்ஜு கட்டினாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல, என்னால் அவங்க வீட்டில் வைக்க முடியல. சரி பிரிட்ஜு கட்டி முடிக்கிற வரைக்கும் இங்கே வச்சுக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன். பிரச்சனையே இல்லை. 3 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச 3 வருஷமாக எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜு வேலையும் முடிஞ்சிருச்சு. போய் பார்த்தா அவங்க வீட்டில் பைக் நிப்பாட்ட இடம் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க வீட்டு வாசல் வரைக்குமே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் 9ஆம் தேதி காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போகிறதுக்காக அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே காலேஜு. அந்த ஏர்போர்ட் முக்கத்தில் பைக்கை வச்சுட்டு ஒரு மரத்தடியில் பைக்கை வச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். சாயங்காலம் வந்து நான் ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன். நானும் என்னோடய கலிக்கு தான் வரோம். 2 பேரும் வந்து பார்க்குறோம், பைக்கை காணும். அப்படி ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தா என்னோடய பைக் மட்டும் காணும், மற்ற பைக்லாம் நிற்கிது. அப்போ நான் கேட்டேன், சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை சார் அப்படின்னா எல்லா வண்டியும் தானே சீஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருந்தால் ஆட்டோக்காரனாட்ட கேட்டேன். பூ கட்டி விற்கிற ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க கடைக்கிட்ட தான் எப்போதுமே பக்கத்தில் நிப்பாட்டுவேன். ஏன்ப்பா நீங்கள் இங்கே தானேப்பா நிப்பாட்டுவா, எப்படி அப்போ யாரோ திருட்டிட்டு தான்ப்பா போயிருக்காங்கன்னாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த ஹெல்மெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த முக்கத்தில்.
அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, என்ன சார் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கீங்கன்னொன்னே, இந்த மாதிரி பைக்கு காணும் சார்னோன்னா, அப்போ சொன்னாங்க, நாங்கள் எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பைக் நிப்பாட்டாதீங்கன்னு, இங்கே சேஃப்டியே கிடையாது சார் அப்படின்னாங்க. ஒரு சிசிடிவி ஃபூட்டேஜ் கிடையாது, நம்ம எதை வச்சு இது பண்ணணும், பாருங்கள் போயிடுச்சா அப்படின்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னாங்க, நான் 13 வருஷம் ஆச்சுன்னு. ஆனாவே பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி நான் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருப்பேன். எப்படினாலும் சாவி போட்டு அவங்க திறந்துருப்பாங்க, நீங்கள் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பக்கத்தில் ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். என்னோடய ஆர்சி பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க கம்ப்ளைண்ட் எழுத சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்கிறப்பவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க நம்மளோட வண்டி நம்பர் கேட்டுட்டு உடனே வந்து வண்டி எடுத்துகிட்டு சர்ச் பண்ண வந்துட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க, அது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு சென்டர் கிடையாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே இன்ஸ்பெக்டரும் வந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வந்து ஃபஸ்ட்டு உடனே வந்து என்னன்னு கேட்ட உடனே, நீங்கள் எப்படி அங்கே வண்டி வைக்கலாம், அங்கே யாராவது ஆத்தரைஸ்டு வண்டி ஸ்டாண்ட் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லெக்சரராக ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, நீங்கள் எந்த நம்பிக்கையில் அங்கே விட்டுட்டு வரீங்க. அவர் கேட்டால் ஒவ்வொரு விஷயமே கரெக்டான விஷயம். அவர் சொல்கிறாரு, இது உங்கள் பொருள் மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு அக்கறை இருக்கணும் சார். ஏதோ ஒரு கடையில் நம்பி விட்டுட்டு வரலாம், இல்லை ஒரு வீட்டில் நம்பி விட்டுட்டு வரலாம், அதுவுமே வந்து சேஃப்டி கிடையாது. வண்டி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவங்களோட ஒர்க்கே அதுதான் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்போ நம்ம வந்து வண்டி தானேன்ட்டு விட்டுட்டு வரோம், அந்த இடத்துல ஒரு 50,000 பணத்தையோ ஒரு நகையோ, அதே வண்டியோட மதிப்புள்ள ஒரு நகையோ பணமோ அந்த இடத்துல விட்டுட்டு வருவோமா? அப்போ அதை யாரோ எடுத்துருவாங்கன்னு ஒரு பயத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் வண்டி ஏன் விட்டுட்டு வரோம்? ஒரு அசால்ட்னஸ் தான். ஸோ நம்ம பொருள் மேலே நமக்கே அக்கறை இல்லை. இன்னொன்று அவங்க நிறைய டைம் வார்னிங் கொடுத்துட்டாங்க, அங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வசதிக்காக இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைக்கை இழந்துட்டு நிற்கிறேன். அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சரி கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இது முக்கியமாக அவேர்னஸாக போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். நண்பர்களே உஷாராக இருங்க. மெயினாக ட்ரிச்சியில் இருக்கிறவங்க அந்த இடத்துல அந்த ஏர்போர்ட் முக்கத்தில் அந்த வயர்லெஸ் ரோடுக்கிட்ட யாரும் பைக் பார்க் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா திருச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இன்கேஸ் பைக் இல்லைனா லைஃப் ஸ்டைலே மாறுது. எல்லாமே சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு ரொம்ப கை உடஞ்ச மாதிரி இருக்கும். 13 வருஷமாக நம்ம ஒரு விஷயத்தோட ட்ராவல் பண்ணிட்டு அது இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் யாருமே இப்போ என்ன மாதிரி இழந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களோட அவேர்னஸ் வீடியோவாக போடுறேன். ட்ரிச்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், வேறு ஊரில் இருக்க எந்த ஊரில் இருந்தாலும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கவனமாக இருங்க. கடையில் இங்கே தானே இருக்கோன்னு சொல்லிட்டு சைட் லாக் போடாமல் போயிடாதீங்க. சைட் லாக் போட்டுட்டு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் வண்டி கிடச்சிரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் திரும்பி வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.